ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் பாப்பாங்க இன்றைக்கி 7 o'clock முன்னாடியே எழுந்துட்டாங்க. அதனால் 9:30 போல் தான் தூங்குனாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மாவு இல்லாதனால கடையில் 3 இட்லி வாங்கி ஊட்டியாச்சு. இப்போ வந்து ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சு சமைக்க போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து இல்லை வெளியே போயிட்டாங்க. பாப்பாங்க 1 hour தூங்கினாங்கனாவே நான் எல்லா வேலையும் முடிச்சிருவேன். சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு எண்ணெய், சீரகம் எல்லாம் போட்டு 4 பல்லு பூண்டு போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஹஸ்பண்ட் தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கும் சாம்பாருக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வரமிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். புளி வந்து ஊற வச்சுருக்கேன். பால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால சப்ஜா சீட் வந்து நைட்டே ஊற வச்சேன். பால் சர்பத் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு. இட்லி மாவு தீந்துருச்சு, நேற்றே அரைக்கலான்றேன், அரைக்க முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கலான்னு அரிசி கொட்டி வச்சுருக்கேன். தயிர் வந்து இருக்குது. சாம்பார் வச்சுட்டு கீரை வணக்கிட்டு தயிர் வந்து தாளிச்சிக்கலாம். சைட் பை சைடாக கொஞ்சமாக வந்துட்டு பால் சர்பத்தும் போட்டாச்சு குடிக்கிறதுக்கு. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கீரை பொரியலுக்கு தேங்காய் துருவி போட்டு கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாதம்